லைஃப் ஆஃப்டர் 6. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 9 to 6 ஜாப்க்கு அப்புறமா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லா பக்கமும் ஒரே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அது என்னென்னா, எப்போ வீட்டுக்கு திரும்பி போக போகிறோங்கிறது தான். 6 o'clock ஆன உடனே ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுவேன். மெயின் ரோடு வரைக்கும் பப்ளிக் கன்வீனியன்ஸ்லேயே வந்துடுவேன். அங்கேருந்து என்னை வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவரும் பையனும் வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை பண்ணுவேன். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா பசி எடுக்க ஆரம்பிக்கும். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா இல்லை, ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தானே ஏதாவது சாப்பிட முடியும். அதனால் நார்மலாக வீட்டுக்கு வந்தோடனே டீ வைப்போம். டீ கூட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும். அடுத்து உடனே டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். சமைக்கும் போது எப்போவுமே ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயே எல்லாம் வியூஸு, கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களான்னு செக் பண்ணுறது ஒரு வழக்கம். இப்போது அடிக்கடி லைட்டாக மழை பெஞ்சிட்டு கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி பரோட்டா பண்ணலான்னு சொல்லி மாவு வந்ததும் குழச்சி வச்சுருவேன் டீ ஆகிற கேப்லேயே. அண்ட் பரோட்டாக்குள்ளே ஸ்டஃபிங்காக கொஞ்சம் கேரட்டும் கேபேஜும் இருக்குல்ல, அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரியே வறுத்து கொஞ்சம் மசாலாவெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதை வந்து ஸ்டஃப் பண்ணி பரோட்டா மாதிரி சுட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட சைட் டிஷ்ஷாக குழம்பு எதுவும் தேவைன்னு இல்லை, தயிர் கூடயே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ கூட சாப்பிட்லாம். மோஸ்ட்லி பரோட்டா வந்து டீ கூட ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்ல ஒரு காம்பினேஷன். நாங்கள் வந்து ஆல்ரெடி டீ குடிச்சிட்டு தானே சாப்பிட போகிறோம், அதனால் தயிர் கூட ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். நார்த்தில் வின்டர் சீசனில் எப்போவுமே பரோட்டா தான் ஃபேமஸ். பரோட்டாக்கு ஏதாவது ஒரு காய் இல்லைன்னா கீரை இருந்தால் போதும். காய்களாக இருந்தால் வேக வச்சு இல்லைனா வறுத்து ஸ்டஃப் பண்ணிடுவாங்க. கீரைகளாக இருந்தால் கட் பண்ணி அப்படியே மாவு கூட பிசைஞ்சு கூட பரோட்டா பண்ணிடுவாங்க. மேத்தி பரோட்டா அண்ட் பாலக் பரோட்டா வந்து ரொம்பவே ஃபேமஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரங்கள்லாம் கழுகிட்டு அடுத்த நாளுக்கு தேவையான ஏதாவது வேலை இருந்தால் அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு 5 minutes தான். அதை முடிச்சுட்டு நாங்கள் டெய்லி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடாவது தாஞ்சிரோ பார்ப்போம். உண்மையாலுமே அந்த சீரீஸ் பேர் வந்து டீமன் ஸ்லேயர், ஜாப்பனீஸ் சீரீஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி அங்கே என்ன டின்னர்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.